குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம தேர்ட் யூனிட்டோட லெசன் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு தெரியும், இப்போ எம்பவர்ட் உமன் தென் நேவிகேட்டிங் த வேர்ல்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது அந்த 6 பெண்கள் வந்து இப்போ கடல் பயணம் போனாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இப்போ வந்து இன்டர்வியூ கேட்க போகிறாங்க. அதிலேருந்து இன்றைக்கி லெசன் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இன்டர்வியூ வித் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ், அந்த 6 பேர்கிட்டையும் இன்டர்வியூ நடக்குது. அந்த குழு உறுப்பினர்கிட்ட நேர்காணல் மாதிரி நடக்குது. India's all-women Navy crew who went around the world in 254 days have shared their experiences about their great voyage in an interview. அதாவது அந்த 254 டேஸ் அங்கே போனாங்க இல்லையா, அந்த போனதை பற்றி அந்த குழுவில் இருக்கவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. த்ரூ their personal experiences we really come to know their hardships and unpredictable challenges they have faced all through their எக்ஸ்பெக்டேஷன். அதாவது உண்மையிலேயே அவங்க என்னென்ன வந்து சிரமங்களை சந்தித்தாங்க, என்னென்ன சவால்களை எதிர்நோக்கினாங்க அப்படிங்கிறத நம்ம கூட என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஷேர் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து இன்டர்வியூ கேட்குற மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. இன்டர்வியூவர் கேட்குறாங்க, ஹவு வெல் வேர் யூ அக்வைண்டட் வித் த செயில் போட் பிஃபோர் யூ டுக் அப் த டாஸ்க். அதாவது இந்த பயணம் போனீங்க இல்லையா, இந்த பாய்மர கப்பலில் வந்து பயணம் போனது உங்களுக்கு எப்படி ரொம்பவும் கஷ்டமான செயலாக இருந்துச்சா, அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, none of us was acquainted with a sail boat or ocean going boat. None of us had sailed before, nor are women officers allowed entry in combat platforms as yet. அதாவது எங்களில் யாருக்குமே வந்து அந்த பாய்மர கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றியோ கடற்படகை பற்றியோ யாருக்குமே எதுவுமே தெரியாது. அதில் நாங்கள் வந்து சவாரி செஞ்சதுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அட் ஃபஸ்ட் இட் வாஸ் டிஃபிகல்ட் டு டேக் த போட் அவுட் டு சீ ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர். அதாவது முதல்ல நாங்கள் வந்து அந்த போட்டை எடுக்கும்போது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கொண்டுட்டு போகும்போது ரொம்பவுமே சிரமமாக இருந்துச்சு. பட் வி ஸ்லோலி பில்ட் அப் ஆன் இட் த்ரூ 3 years ஆஃப் ட்ரைனிங். கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து மெதுவாக இதுக்கு வந்து தயாரானோம். அதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு எங்களுக்கு அப்படின்னா 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, கேன் யூ டெல் அஸ் அபவுட் த ட்ரைனிங் யூ ஹேட் அண்டர்கான் பிஃபோர் திஸ் எக்ஸ்பெடிஷன். அதாவது இந்த ஆய்வு பயணம் இருக்குது இல்லையா, இந்த ஆய்வு பயணத்திற்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பயிற்சியை மேற்கொண்டீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க, அதாவது we started with some theoretical courses on navigations, communications and weather prediction. அதாவது இந்த கப்பல் ஓட்டுற தகவல் தொடர்பு முறையை வந்து காலநிலை முன்னறிவிப்பை பற்றி நாங்கள் வந்து முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா புத்தகங்களில் வந்து பாடங்களாக நாங்கள் தொடங்கினோம். அதாவது புக்கை பார்த்து நாங்கள் படித்தோம். எப்படி படித்தோம் அப்படின்னா, கிளாஸ் ரூம் கோர்சஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சேலிங் அவுட் சைட். அதாவது இதெல்லாம் எப்படி படித்தோம் அப்படின்னா கிளாஸ் ரூம் கோர்சஸாக நாங்கள் படித்தோம், அதாவது வகுப்பறையில். ஸோ வி வேர் கிவன் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் லைக் ஹவு டு ரிப்பேர் திங்ஸ் அண்ட் ஹவு டு டீல் வித் தி எமர்ஜென்சிஸ் வென் த வெதர் கெட்ஸ் ரஃப், இஃப் தெர் இஸ் எ மெடிக்கல் எமர்ஜென்சி அண்ட் ட்ரைனிங் வாஸ் நீடட் இன் டாக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அஸ் வெல். அது மட்டும் இல்லை, அதாவது இந்த படகை பற்றி நாங்கள் படித்தோம் இல்லையா, அதாவது லைவ் கிளாஸ் நம்ம எப்போவுமே கிளாஸ் ரூமில் கற்றுக்கிறத விட ப்ராக்டிக்கலாக நாங்கள் அதை செய்யும்போது ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லாமே கிளாஸ் ரூம்லன்னா பார்க்குறோம் படிக்கிறோம், அதையே வந்து ரியலாக செய்யும்போது கொஞ்சம் எங்களுக்கு வந்து வித்தியாசமாக தான் இருந்தது. அதில் என்னென்னலாம் எங்களுக்கு சொன்னாங்கன்னா ட்ரைனிங்கில் ஹவு டு ரிப்பேர், அதாவது எப்படி வந்து ரிப்பேர் ஆனால் ஒரு திங்ஸை வந்து நம்ம சரி பார்க்குறது, காலநிலை வந்து மோசமாக இருந்துச்சுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, வெதரை பற்றி, அதுக்கப்புறம் மருத்துவ தேவைகள் இருந்தால் அவசர காலத்தில் வந்து எப்படி எடுத்துக்கணும், அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறதுக்காக முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற பயிற்சியும் எங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த பிளானிங் பற்றி எங்களுக்கு ஏதாவது டாக்டிக்கல் அப்படிங்கிறது ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லுவோம். திட்டமிடுதல் சார்ந்த நோக்கத்தில் பயிற்சி எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி நாங்கள் ஒரு பயிற்சியை செய்கிறதுக்கு எங்களுக்கு அந்த டாக்டிக்கல் வந்து ரொம்பவும் முக்கியமாக இருந்துச்சு, பிளானிங் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வி அண்டர்வெண்ட் அவர் பேசிக் சேல் ட்ரைனிங் கோர்சஸ் இன் மும்பை இன் இந்தியன் நேவல் வாட்டர்மேன்ஷிப் ட்ரைனிங் சென்டர்.
அதாவது நாங்கள் ஆரம்பத்தில் வந்து படகு ஓட்டுற பயிற்சியை மும்பையில் இருக்கக்கூடிய இந்திய கடற்படை கப்பல் பயிற்சி மையத்தில் வந்து கற்றுக்கிட்டோம். அதாவது INWTCயில் அண்ட் அட் வேரியஸ் ஸ்கூல்ஸ் இன் சதர்ன் நேவல் பேஸ் இன் கொச்சி. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, கொச்சியில் இருக்கக்கூடிய தெற்கத்திய கடற்படை மையங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூல்லையும் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பயிற்சிகளை மேற்கொண்டோம். வி ஈவன் sailed on INSV Magadai to Mauritius and back and also to Cape Town in December 2016. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், மெகடை அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு INSVயில் செயில் போட் அப்படின்னு. அந்த செயில் போட்லேயும் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், மொரீசியஸ்க்கு போனோம். மொரீசியஸ்க்கு வந்து நாங்கள் பயணம் போனோம். அது எப்போனா December 2016. அதாவது டவுன் எங்கள் கேப் டவுன் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு போனோம். அதுக்கப்புறம் we were trained for almost 3 years to prepare for the voyage. அதாவது 3 வருஷம் நாங்கள் பயிற்சி அங்கே மேற்கொண்டோம். since the boat was old it had minor leaks and repairs. அதாவது அந்த போட் வந்து பழசு அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுச்சுன்னா, சின்ன சின்ன மைனரான ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. லீக் ஆகும் இல்லையா போட்டு, அதெல்லாம் வந்து நாங்கள் சரி செஞ்சோம். ஆல்சோ we ran out of water and food soon. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பயணம் நம்ம போகிறோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு வந்து நம்மளுக்கு என்ன வேணும், ஃபுட்டு வேணும். ஸோ த ட்ரிப் வாஸ் எ டியூட்டோரியல் ஃபார் அஸ் ஆன் ஹவு டு மேனேஜ் ஃபுட், வாட்டர் அண்ட் ஈவன் எலக்ட்ரிசிட்டி டியூரிங் தி பிக் வாயேஜ். அதாவது நம்ம ஒரு கடற்பயணம், ஒரு பெரிய பயணம் நம்ம போகிறோம் அப்படின்னா தண்ணீர் பற்றாக்குறை வந்து இருக்கக்கூடாது, மின்சாரம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது வந்தால் நம்ம எப்படி வந்து சமாளிக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து என்னவாக இருந்துச்சுன்னா ஒரு பாடமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது வாட் வாஸ் த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த இதில் வந்து தேர்ந்தெடுத்தீங்க, உங்களை வந்து எப்படி வந்து தேர்ந்தெடுத்தாங்க, எந்த முறையில் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அவுட் ஆஃப் த 30 women who had applied 6 of us were shortlisted based on the little survival skills we showcased. அதாவது நாங்கள் வந்து 30 பேர் வந்து இதில் வந்து அப்ளிகேஷன் கொடுத்தோம். அந்த 30 பேரில் எங்களை 6 பேரை வந்து செலக்ட் பண்ணாங்க. எதை வச்சு செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா, சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய உயிர் பிழைக்கக்கூடிய அந்த திறமைகளை வச்சு எங்களை செலக்ட் பண்ணாங்க. தி க்ரூ வேர் மென்டர்ட் பை கமாண்டர் திலீப் டோண்டி. அதாவது எங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணினது யார் அப்படின்னா, எங்கள் குழுவோட கமாண்டர் யார் அப்படின்னா திலீப் டோண்டே அப்படிங்கிறவர் எங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்தாங்க. பட் ஆஃப்டர் ஐ வாஸ் டோல்ட் அபவுட் த ஃப்ளேர்-அப்ஸ் அட் சி ஐ ஈவன் ஹேட் செகண்ட் தாட்ஸ் அபவுட் ஜாயினிங் தி டீம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு என்னென்னா, ஃப்ளேர்-அப்ஸ் அட் சி அப்படின்னா கடல் சீற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கடல் சீற்றம் அப்படிங்கிறது அதை பற்றி எங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சொன்னாங்க, இந்த குழுவில் வந்து சேர்வதை நான் வந்து மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ கடல் சீற்றம் அப்படின்னா என்னவாக இருக்கும், ரொம்பவும் ஹைட்டாக இருக்கும் இல்லையா, ரொம்ப இதாக இருக்கும், மோசமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யணும், யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க. ஹவு டிட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரியாக்ட் வென் யூ டோல்டு தெம் அபவுட் திஸ் எக்ஸ்பெக்டேஷன்? சரி, நீங்கள் வந்து இந்த ஆய்வு பயணம் போகிறீங்க அப்படின்னு உங்கள் வீட்டில் சொன்னதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அதை எப்படி வந்து பிரதிபலித்தாங்க, எப்படி வந்து அதை எதிர்நோக்குனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க, our families did have a hard times, but that was because most of them had never ever even seen the sea. 4 of us are from the mountain. அதாவது எங்களோட குடும்பத்தில் வந்து சொன்னது வந்து ரொம்ப கஷ்டமான காலமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க யாருமே கடலை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இப்போ எங்கள் 6 பேரில் 4 பேர் வந்து நாங்கள் எங்கேருந்து வந்தோம் அப்படின்னா மலைப்பிரதேசத்துலேருந்து வந்திருக்கோம். 4 of us are from the mountain. மலை பிரதேசத்துலேருந்து வந்தவங்க. The first time my parents saw the ocean was when I invited them to visit. முறையாக நான் எங்கள் அப்பா அம்மாவை வந்து கூட்டிகிட்டு வந்து இதுதான் கடல் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினேன். பட் ஒன்ஸ் தே saw that we are doing well and looking after ourselves, they were quite supportive. They were apprehensive and supportive too.
அதாவது ஃபஸ்ட்டு அவங்க வந்து இங்கே வந்து பார்த்த உடனே ரொம்பவும் பயந்தாங்க. இருந்தாலும் எங்களுக்கு முழுமையான ஆதரவு அவங்க குடுத்தாங்க. எப்படி ஆதரவு குடுத்தாங்க அப்படின்னா, அப்ரிகென்சிவ் அண்ட் சப்போர்ட்டிவ் டூ. கொஞ்சம் பயம் இருந்துச்சு. பயம் இருந்தாலும் எங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆதரவு அவங்க குடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா, வாட் வேர் யுவர் எய்ம்ஸ் அண்ட் ஹவு டிட் யூ ஒர்க் டு அச்சீவ் தெம்? சரி, உங்களோட குறிக்கோளை வந்து அடையிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐ வாண்டட் டு மேக் ஷுர் தட் ஐ கம்ப்ளீட் திஸ் ஜேர்னி வித் அல்டிமேட் ஹானஸ்டி. நான் அது வந்து இதுவும் சொல்கிறாங்க, வர்ட்டிகா ஜோஷி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பயணம் வந்து எனக்கு நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஐ டிட் நாட் செட் அவுட் ஃபார் ஏ டெஸ்டினேஷன். இட் வாஸ் த ஜேர்னி தட் மேட்டர் டு மீ தி மோஸ்ட். அதாவது நான் வந்து இந்த லட்சியத்தை அடையிறதுக்காக நான் வந்து புறப்படல. அதாவது என்னோடய எய்ம் என்னென்னா, என்னோடய எய்மை வந்து நான் அடையணும். ஆனால் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நேர்மையாக இருக்கணும். குறுக்கு வழியில் நான் போக விரும்பலை. ஸோ மை கன்டென்ஷன் வாஸ் டு மேக் ஷுர் தட் வி கோ பை த ரூல்ஸ் ஆஃப் circumnavigations which say that you don't have to use any auxiliary means of repulsion and you don't have to take anybody else assistance. I grasp that completely. அதாவது இந்த கடல் பயணத்தோட விதிகளை, சர்க்கம் சொல்கிறேன் இல்லையா, இந்த கடல் பயணத்தோட விதிகளை நான் வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது நான் இந்த பயணம் வந்து எனக்கு வந்து ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் வந்து ரொம்பவும் உறுதியாக இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த கடல் பயணத்துக்கு உண்டான ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரூல்ஸ் படி தான் நான் நடக்கணும், வேறு அந்த ரூல்ஸ்லேருந்து நான் விலகக்கூடாது அப்படின்னு உறுதியாக இருந்தேன். அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட உதவியை நான் வந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்பவும் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். அதாவது இது எல்லாமே நான் என்ன பண்ணிட்டேன், ஐ கிராஸ்ப் தட் கம்ப்ளீட்லி. இதை முழுசுமாக நான் வந்து என் மனசுக்குள்ளே உள்வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ட்டிகா ஜோஷி சொல்கிறாங்க. நேம் தட் ஒன் குவாலிட்டி ஆஃப் யுவர்ஸ் தட் எனேபிள்ட் யூ டு கம்ப்ளீட் திஸ் எக்ஸ்பெடிஷன் சக்ஸஸ்ஃபுல்லி. அதாவது இந்த ஆய்வு பயணம் வெற்றிகரமாக முடிகிறதுக்கு உங்களை தயார்படுத்திய ஒரு குணாதிசயத்தை பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வர்ட்டிகா ஜோஷி சொல்கிறாங்க, whenever the winds dropped, it wouldn't have taken me even a fraction of a second to switch on the engine and say let's go 1 mile as ahead. அதாவது காற்றோட நிலை வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த சமயத்தை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து அதை வீண் பண்ணலை. உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்ஜினை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி அடுத்தது ஒரு மைல் தூரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பயணத்தை நான் மேற்கொண்டேன். பட் இன்சைட் ஆஃப் மீ சம்திங் poked me and said that you have to be honest with yourself and this expedition has to be done with honesty. அதாவது என் உள்ளத்துக்குள்ளே வந்து ஏதோ ஒன்று நுழையும். அதாவது உன்னை நீ வந்து நேர்மையாக வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரியே என் உள்ளத்தில் வந்து சொல்லும். ஐ ஆம் கிளாட் தட் வி வேர் ஏபிள் டு ஃபினிஷ் இட் சக்ஸஸ்ஃபுல்லி வித்தவுட் த யூஸ் ஆஃப் த என்ஜின் அட் ஆல். அதாவது நான் எப்படி நினச்சனோ அதே மாதிரியே இந்த பயணத்தை வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து முழுசுமாக என்ஜினை பயன்படுத்தாமல் இதை வெற்றிகரமாக முடிக்க முடிஞ்சதுங்கிறத நாங்கள் வந்து நினச்சி பார்க்கும்போது இப்போ எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த என்ஜினை யூஸ் பண்ணுறது வந்து தேவைப்படும் போது மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணி அந்த பயணத்தை முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் த ஹெட் ஆஃப் க்ரூ ஹவு டிட் த இன்வால்வ் தி டீம். அதாவது இந்த குழுவோட தலைவியாக இந்த குழுவை வந்து நீங்கள் எப்படி வந்து ஈடுபட செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வர்ட்டிகா ஜோஷி சொல்கிறாங்க, வி ஹேவ் ஆல் sailed அண்ட் ட்ரெயின் த சேம் அமௌண்ட் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் தர் ஓன் வே ஆஃப் டீலிங் வித் சுச்சுவேஷன். அதாவது நாங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம். ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷனை எப்படி டீல் பண்ணுறதுங்கிறது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் தட் வாஸ் எ குட் திங் பிகாஸ் வி குட் டிஸ்கஸ் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் சால்விங் எ ப்ராப்ளம் அண்ட் சோஸ் த பெஸ்ட் ஒன். இப்போ நாங்கள் எல்லாருமே ஒவ்வொரு ப்ராப்ளத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அதுலேருந்து எங்களுக்கு என்ன வரும்னா, ஏதாவது ஒரு பெஸ்ட்டு ஒன்றா கிடைக்கும். அந்த பெஸ்ட்டு ஒன்றை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடுத்துக்குவோம். இன்ஃபேக்ட் ஐ வுட் சே இட் வாஸ் ஈஸியர் ஃபார் அஸ் டு கொலாபரேட் அண்ட் ஒர்க் டுகெதர். அதாவது உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நாங்கள் ஒன்றா சேர்ந்து இப்படி டிஸ்கஸ் பண்ணினது
எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து ரொம்பவும் சுலபமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பாயல் குப்தா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, when you are out at the sea, teamwork is the most important in the middle of the crisis. அதாவது கடல் வெளியில் வந்து இருக்கும்போது பிரச்சனைகள் வந்து பிரச்சனைகளை வந்து கடல் வெளியில் பயணம் போகும்போது பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு குழு செயல்பாடுங்கிறது ரொம்பவுமே முக்கியம். ஏன்னா அங்கே டீம் ஒர்க்குங்கிறது அங்கே 6 பேர் மட்டும்தான் இருக்காங்க, அதனால் சொல்கிறாங்க. ஈவன் டியூரிங் த ஸ்ட்ராம் when 3 people would be out on watch, the other 3 would be inside, would not be able to rest. அதாவது ஒரு ஸ்ட்ராம், ஒரு புயல் வருது அப்படின்னா 3 பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெளியில் வந்து வாட்ச் பண்ணுவோம். 3 பேர் வந்து உள்ளே ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. அவங்க உள்ளுக்குள்ளே வேலைகள் எல்லாம் செய்வாங்க. என்னென்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னா, somebody would heat the water and other person would heat the clothes because it was raining also. அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, இது தண்ணி சூடு பண்ணுவாங்க, க்ளவுஸும் வந்து இது பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த சீசன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா குளிராக இருக்கும் இல்லையா, அந்த குளிரை போக்குறதுக்காக அவங்க எல்லாமே செய்வாங்க. ஸோ டீம் எஃபர்ட்ஸ் ஆக்சுவலி ஹெல்ப்டு இன் நேவிகேட்டிங் த்ரூ தி 20 hours லாங் ஸ்ட்ராம். அதாவது 20 மணி நேர புயல் வீசினப்போ எங்களோட குழு முயற்சிங்கிறது உண்மையிலேயே ரொம்பவும் உதவியாக இருந்துச்சு. ஐ ஃபீல் தட் இஃப் ஐ ஹேட் பீன் எலோன் தென் இட் வுட் ஹாவ் பீன் நைட்மேர் டு டீல் வித் த சேலஞ்சஸ் தட் த sea throws at you. அதாவது இப்போ ஒரு குழு, ஒரு டீம் ஒர்க்காக இது இல்லாமல் இருந்திருந்தது அப்படின்னா, ஒருத்தராக இதை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு பகல் கனவாக தான் இருந்திருக்கும். அதை வந்து ஒரு டீம் ஒர்க்காக எங்களால் செஞ்சுருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த மோஸ்ட் சேலஞ்சிங் டாஸ்க் ஒயில் செயிலிங். அதாவது இந்த கப்பல் ஓட்டும்போது ரொம்பவும் சிரமத்தில் உங்களை வந்து ரொம்ப சிரமப்படுத்தின ஏதாவது ஒரு சோதனைகளை பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வர்ட்டிகா ஜோஷி சொல்கிறாங்க, த sea கேன் கெட் ரியலி தோ வென் winds ஆர் பிக்கிங் அப். அதாவது கடல் மட்டத்தில் வந்து காற்று வந்து அதிகமாக வீசும்போது ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு. தோஸ் ஆர் த டைம்ஸ் we have to be active and need to anticipate what would be there ahead. அதாவது அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்களை நாங்களே வந்து என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவும் சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் எங்களை முன்கூட்டியே செயல்பட வச்சுக்கிட்டோம். இன் தி சவுத் பசிபிக் வென் வி என்கவுண்டர்ட் எ ஸ்ட்ராம் வேர் த சீஸ் வேர் ஆல்மோஸ்ட் 9 to 10 meters high and தி winds were picking up 60 to 70 knots. அதாவது a unit of speed equal to 1 nautical mile per hour, exactly 1.852 kilometer, which is about hurricane force of wind on land. It is normal on sea where there is hardly any land mass to stop winds. அதாவது என்னென்னா அந்த கடல் வந்து சீற்றம் அதிகமாக இருந்துச்சு இல்லையா, அந்த அதிகமாகிறது எப்படி இருந்தது அப்படின்னா 60 to 70 knot அளவுக்கு வந்து ரொம்பவும் ஹைட்டாக இருந்தது. அப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா ஹரிக்கேன் அப்படிங்கிறது என்னென்னா அது வந்து ஒரு புயல் காற்று. அந்த புயல் காற்றோட வேகம் மாதிரி இருந்துச்சு. இது வந்து இட் இஸ் நார்மல் ஆன் சி, அதாவது கடல் பரப்பில் வந்து இது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நிலப்பரப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து தடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். இட் வாஸ் ஆல்சோ எ blissful experience when something broke down and after a lot of hard work and effort we were able to fix it together. அதாவது ஏதாவது ஒன்று பழுதடைஞ்சி போது அதிகமான கடும் உழைப்பு வந்து கடின முயற்சியோடு அதனை வந்து நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சேர்க்க உரிய இடத்துல வந்து பொறுத்த நம்மளால் வந்து இயன்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் நாங்கள் செஞ்சோம். அது எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு நன்மையாகவே இருந்துச்சு. We will remember these incidents as well because it gave us the strength to move on, and if something went bad we were able to overcome those challenges. அதாவது ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு இது வந்து ஒரு நிகழ்வு வருது அப்படின்னா
ஒரு சீர்கேடு நடக்குது அப்படின்னா அதை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சவாலில் வெல்றதுக்கு எங்களால் என்னென்ன முயற்சிகள் செய்ய முடியுமோ அந்த முயற்சிகள் எல்லாமே நாங்கள் வந்து செஞ்சோம். ஹவ் அட்வென்ச்சரஸ் வாஸ் யுவர் ட்ரிப்? அதாவது உங்களோட பயணம் எந்த அளவுக்கு வந்து ஒரு தீர செயல்மிக்கதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வர்ட்டிகா ஜோஷி சொல்கிறாங்க, when we were crossing the Tasman Sea, we witnessed the brilliant southern lights from sea. அதாவது நாங்கள் வந்து டாஸ்மன் கடலை கடந்தப்போ அந்த கடலில் வந்து தெற்கு ஒளியை வந்து நாங்கள் பார்த்தோம், சதர்ன் லைட்ஸை பார்த்தோம். இட் வாஸ் ரேர் டு வாட்ச் தட் இன் தோஸ் மந்த் தட் டூ ஃப்ரம் sea. அதாவது அந்த மாதத்தில் அதை பார்க்குறது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம். we were absolutely awestruck as we were not expecting it to see the entire sky lit up in green light. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு கடல் முழுசும் அந்த லைட் வெளிச்சத்தில் கடலை பார்க்குறதுக்கு கடல் முழுசுமே எப்படி இருந்தது அப்படின்னா பச்சையாக இருந்தது. there was bioluminescent dolphins swimming in the wake of the boat like our neighbors and a variety of sea creatures. அதாவது இதில் என்னென்னா நிறைய வந்து கடல் பிராணிகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த என்னென்ன பிராணிகள் இருக்குமோ எல்லா பிராணிகளும் அங்கே இருக்குது. அது எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா எங்களோட போட்டை சுற்றியே வருது. யார் மாதிரினா எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரியே அது எல்லாமே வருது. we spotted a dead sperm whale once and we thought it was an island from a distance. It was so huge. அதாவது ஒரு டைம் நாங்கள் வந்து ஒரு திமிங்கலத்தை பார்த்தோம். அந்த திமிங்கலத்தை தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு குட்டி தீவு மாதிரியே இருந்துச்சு. we are not specialists, so whenever we spotted something in the sea we had to google it to learn more about the species. அந்த கடல் உயிரினங்களை ஏதாவது புதுசாக நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணுவோம் அது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. how did your crew spend time deep in the sea? அதாவது இந்த ஆழ்கடலில் உங்கள் குழுவில் வந்து எப்படி வந்து நேரத்தெல்லாம் கடத்துனீங்க? during circumnavigation we picked up some hobbies and kept posting pictures of delicacies like cold cakes and cakes. நாங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய வந்து பெயிண்டிங் பண்ணோம், பிக்சர் பண்ணோம். கோல்ட் கேக்ஸ்னால் என்னது? பானிபூரி. பானிபூரி செஞ்சோம், கேக்கு செஞ்சோம். we also read books when the weather was pleasant and did some quilling and craft work. அதாவது ப்ளசன்ட் வெதர் வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும்போது நாங்கள் வந்து கிராஃப்ட் ஒர்க் எல்லாமே செஞ்சோம். while டீம் லீடர் ஜோசி ரீட் காமிக்ஸ் அண்ட் ராமாயணா டியூரிங் ஹர் ஜெர்னி. டீம் லீடர் வந்து என்ன பண்ணுவாங்க, காமிக்ஸ் அதாவது ராமாயணம் நகைச்சுவை கதைகள் எல்லாமே படிப்பாங்க. ஐ லவ்டு குக்கிங் ஆஸ் வெல் ஸோ ஐ இன்டெலிஜ்ட் இன் பேக்கிங். எனக்கு வந்து சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும், நான் அதனால் அதெல்லாம் செய்வேன். ஐ ஆல்சோ லைக் கிராஃப்டிங் எ லாட், ஸோ ஐ யூஸ்டு டு மேக் லேம்ப் ஷேட்ஸ். எனக்கு வந்து சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நிறைய சமைப்பேன். அதாவது விளக்குகள் அதாவது லேம்ப் ஷேட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த விளக்குகளோட தலைக்கூடு அப்படின்னு அர்த்தம். ஐ லவ் இட் வென் பீப்புள் அப்ரிஷியேட் த ஃபுட் தட் ஐ குக், ஸோ ஐ கேவ் மை க்ரூ மெம்பர்ஸ் தி பெஸ்ட் டிஷ்ஷஸ் தட் வாஸ் பாசிபிள் ஆன் லேண்ட் வித் எ லிமிட்டட் ரிசோர்ஸஸ் தட் வி ஹேட் ஆன் தி போட்டு. அது மட்டும் இல்லாமல் என்னோடய சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதை வந்து அவங்க பாராட்டணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அங்கே என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டிஷ்ஷஸ் வந்து செய்வேன். அந்த டிஷ்ஷஸை வந்து பார்த்துட்டு அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்லணுன்னா எனக்கு பாராட்டணும் அப்படின்னு நினைப்பேன். அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நிறையா இதெல்லாம் செய்வேன். டிஷ்ஷஸ் எல்லாமே இருக்கிறத வச்சு நான் நிறையா செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது வர்ட்டிகா ஜோஷி என்ன சொல்கிறாங்கன்னா, 6 இஸ் எ கிரேட் நம்பர். வி வேர் ஆல்வேஸ் entertained. We watched movies, listened to music, and you won't believe some of the goodies the crew rustled up in our tiny pantry even while sailing in rough seas. அது மட்டும் இல்லாமல் எங்கள் 6 பேரும் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய டீம். நாங்கள் டிவி பார்ப்போம், மியூசிக் கேட்போம், படம் பார்ப்போம், எல்லாமே பண்ணுவோம். அங்கே இருக்கக்கூடிய அறைகளையே நாங்கள் வந்து என்ன பண்ணணும், அப்படியே சின்னதாக தடுத்து ஒரு சமையல் அறையாகவே நாங்கள் மாற்றிட்டோம் அந்த போட்லேயே. we made பரோட்டாஸ், பேக்டு கேக்ஸ் அண்ட் பிரெட்ஸ் அண்ட் ஈவன் மேட் ஹல்வா அண்ட் ரசகுல்லா. இது எல்லாமே நாங்கள் செஞ்சோம். we celebrated festival at sea.
நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம் ஃபெஸ்டிவல் எல்லாமே கடல்லையே. வென் வி திங்க் அபவுட் இட் நவ் ஆன் லேண்ட் வி ரிமெம்பர் த தீபாவளி வி ஸ்பெண்ட் அட் சி. தீபாவளியை வந்து நாங்கள் எங்கே ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா போட்டில் தான். வி செலிப்ரேட்டட் 3 பர்த்டேஸ் இன்க்ளூடிங் மை ஃபஸ்ட்டு பர்த்டே ஆஃப் த போட்டு. 3 பர்த்டேவை அங்கே எங்கள் அந்த போட்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது ஃபஸ்ட்டு வந்து அந்த போட் பர்த்டே. ஆல்சோ ஸ்பெசிஃபிக் ஓஷன்ஸ் லைக் கிராசிங் த ஈக்குவேட்டர். அடுத்தது அந்த நிலநடுக்கோட்டை கடந்த நிகழ்வு ஒன்று. த இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அண்ட் சச். அதுக்கப்புறம் என்னென்னா தேசிய கோட்டை வந்து கடந்த அந்த டே. இது 3 பர்த்டேவும் நாங்கள் எங்கே கொண்டாடுறோம் அப்படின்னா போட்லேயே தான் கொண்டாடுறோம். வாட் மோட்டிவேட்டட் யூ டு ஃபுல்ஃபில் தி கண்ட்ரி எக்ஸ்பெக்டேஷன். அதாவது நாட்டோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் போது உங்களுக்கு தூண்டுதலாக இருந்தது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. We knew that the entire country was watching us and praying for us. So we never wanted them to have a single day thinking that we are in trouble. அதாவது இந்த உலகம் முழுசுமே எங்களை வாட்ச் பண்ணுறாங்க, எங்களுக்காக ப்ரே பண்ணுறாங்கங்கிறது தெரியும், எங்களை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியும். அவங்களுக்கு நாங்கள் எந்த விதத்துலேயுமே இடையூறு கொடுக்கல. We knew that it is going to happen. But the people out that did not know what kind of challenges we were facing. நாங்கள் எந்த விதமான கஷ்டங்களை நோக்கணும், எந்தெந்த கஷ்டங்கள்லாம் நாங்கள் பட்டோம் அப்படிங்கிறத அவங்க மக்களுக்கு சொல்ல விரும்பலை. ஸோ ஒன் ஆஃப் த motives that we kept in mind was that we did not want to frighten them. நாங்கள் எதையாவது சொன்னோம் அப்படின்னா அவங்க அதை வச்சு பயப்படுவாங்கங்கிறதுக்காக நான் அவங்கக்கிட்ட எதையுமே சொல்லலை. We decided that once the circumnavigating was over, we are going to show what we have actually gone through. அதாவது இந்த பயணத்தை எல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு இந்த பூமியெல்லாம் சுற்றிட்டு இந்த பயணம் முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து ஒரு சாதனை படைச்சிட்டோம் அப்படிங்கிறத மட்டும்தான் நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட போய் சொல்லணும் அப்படிங்கிறத வந்து தீர்மானித்தோம். ஆஸ் ஏ உமன் ஹவு வுட் யூ கன்சிடர் திஸ் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது ஒரு பொண்ணா நீங்கள் வந்து இந்த ஆய்வு பயணத்தை எப்படி கருதுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் எ மேட்டர் ஆஃப் கிரேட் ஹானர் அண்ட் வி குடின்ட் ஹாவ் இமேஜின் எனிதிங் பெட்டர் ஃபார் அஸ் கேஸ்ட் ஆஃப். அஃப்கோர்ஸ் வி பீயிங் அண்ட் ஆல் உமன் டீம் இட் இஸ் கிரேட் பூஸ்ட் டு உமன் இன் தி கண்ட்ரி. அதாவது ஒரு பெரிய மரியாதைக்குரிய விஷயம். நாங்கள் வந்து வெளியில் போனோம் நாங்கள் வந்து ஒரு சாதனையை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து எங்களால் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. நிச்சயமாக நாங்கள் வந்து ஒரு பெண் குழுவாக இருந்து இந்த சாதனையை பண்ணணுங்கிறது எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷம். அதாவது நாட்டில் வந்து எல்லா பெண்களுக்குமே ஒரு மாபெரும் ஊட்டம், ஒரு என்கரேஜ் அப்படிங்கிறது இருந்ததுன்னா அவங்க எதையுமே சாதிப்பாங்க. பட் ஆஸ் வி ஆர் கோயிங் ஆஸ் எ சேல்ஸ் and we as sailors have seen that the sea does not discriminate between genders. அதாவது இந்த நாங்கள் கடல் மாலுமிகளாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு ஜெண்டர் வந்து அதாவது ஆண் பெண் அப்படிங்கிறது நாங்கள் பார்க்குறதில்ல. இட் இஸ் ஆல்வேஸ் ஜெண்டர் நியூட்ரல் அண்ட் we have realized that gender does not play a role in sailing. அதாவது இப்போ ஆண் இந்த வேலையை செய்யணும், பெண் இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறத வச்சு நாங்கள் வந்து பங்கு பெறலை. யார் வேணாலும் எதை வேணாலும் செய்யலாங்கிற மாதிரி தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். பட் டு பூஸ்ட் தி மொராலி இன், அதாவது இதில் என்னென்னா இதனுடைய மொராலி அப்படிங்கிறது என்னென்னா மாரல் அப்படிங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. ஏதாவது இந்த கண்ட்ரியில் வந்து பெண்கள் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. யார் நினச்சாலும் எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். உமன் டு டேக் இன் அட்வென்ச்சரஸ் லைக் செயிலிங். ஐ ஃபீல் இட் இஸ் கிரேட் தட் அண்ட் ஆல் உமன் டீம் ஹேட் பீன் ஃபார்ம்டு டு அண்டர்கோ திஸ் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது எல்லா பெண்களுமே இந்த விஷயத்தை வந்து உன்னதமாக செஞ்சு முடிக்கணும். அதாவது நான் ஒரு பெண் நினச்சா அப்படின்னா எந்த ஒரு செயலையுமே செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த 6 பேர் கொண்ட இந்த குழு வந்து ஒரு உதாரணமாக இருக்குது. தேங்க்யூ.